எந்த நேரத்தில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தனோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையிலும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. இன்ஸ்டாவில் வந்து அடிக்கடி என் கண்ணு முன்னாடி மேங்கோ சாகோ வந்துகிட்டே இருந்துச்சு. சரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சு குக் பண்ணி வச்சுருந்தேன். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சில இன்க்ரீடியன்ட் வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அனுப்பி விட்டுட்டா. தேங்காய் பாலும் கண்டென்ஸ் மில்க்கும் ஒரு கடையில் வாங்கிட்டோம். கோகனட் ஜெல்லி அண்ட் மேங்கோ புட்டிங் வந்து வேறு ஒரு கடையில் வாங்கினோம். அந்த கடையில் 1/2 கிட்ட தேடி தேடி அலையிறோம், எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் எங்களுக்கு நேராக தான் இருந்திருக்கு. கடையில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து தான் எடுத்து கொடுத்தாங்க. தேங்காய் பால், கண்டென்ஸ் மில்க்கு, மேங்கோ அதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி, அப்புறம் கட் பண்ண மேங்கோ, அது கூட வந்துட்டு கோகனட் ஜெல்லி, இதை வந்து தண்ணியாக இருக்குது, இதை தண்ணியே இல்லாமல் அதை மட்டும் எடுத்து போட்டுறணும். இதுதான் வந்து மேங்கோ புட்டிங். இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடுது. கட் பண்ணாலே சூப்பராக இருக்குது பார்க்க. அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் ஐஸ் க்யூப் இல்லை, அதனால் அது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 கழித்து தான் குடித்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ரெசிபின்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.